இந்த டைட்டன் சப்மரின் கடலுக்கு அடியில 4000 மீட்டர் கீழே போகும்போது வெடிச்சு சிதறிச்சு. ஆனா இந்த ஸ்னெயில் ஃபிஷ் கடலோட அட்வென்ச்சர் 8300 மீட்டர் கீழையும் எந்த பாதிப்பும் இல்லாம வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மீன் வகையில தான் இந்த உலகத்தோட விசித்திரமான உயிரினமா பார்க்கப்படுது. இந்த மீனுக்கு மேல ஒரு யானையோ இல்ல மிகப்பெரிய ட்ரக்கோ இல்ல மிகப்பெரிய ட்ரெயின் இன்ஜினை வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சயின்ஸ் ரீசனை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்தரலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். பசிபிக் ஓஷன்ல இருக்கிற கவும் ஐலாண்ட்ல இருந்து 350 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் போர்ஷன்ல இருக்கிற இடம் தான் இந்த உலகத்தோட டீப்பஸ்ட் பாயிண்டா இருக்குது. இந்த இடத்தை தான் மரியானா ட்ரெஞ்ச்னு சொல்றோம். ஆழமான கடலுக்கு அடியில இந்த இடத்தை பார்க்கிறதுக்கு ஒரு கரு போர்ஷன் மாதிரி இருக்குது. இதோட மொத்த லென்த் 2550 கிலோமீட்டர் தூரமும் இதோட வித் 69 கிலோமீட்டருமா இருக்குது. இந்த இடத்தை நம்ம கூகுள் எர்த் மேப்லயும் பார்க்க முடியும். இந்த மரியானா ட்ரெஞ்ச் இடத்துல தான் இந்த உலகத்தோட டீப்பஸ்ட் பாயிண்டான சேலஞ்சர் டீப் போர்ஷனும் இருக்குது. இதோட டீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10971 மீட்டரா இருக்குது. இந்த கரு ஷேப்ல ரொம்ப டீப்பா இருக்கிற போர்ஷனை தான் ஹீடல் ஜோன்னு சொல்றாங்க. இதோட மீனிங் என்னன்னா கிரீக் அண்டர்வேர்ல்ட் காடான ஹேடஸ் காட் நேம் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த ஹெடல் ஜோன்ல எந்த சூரிய வெளிச்சமும் போக முடியாது. அதனால எந்த லைட் வெளிச்சமும் இல்லாம இருண்ட இடமா தான் இருக்கும். இந்த இடத்துல கடலோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த மீன் வகைகளும் வாழவே முடியாது. ஹிஸ்டரி படி பார்த்தா இந்த ஹிடல் ஜோன்ல எந்த மனிதர்களாலையும் போக கூட முடியல. 1875ல HMS சேலஞ்சிங்கிற ஷிப் இந்த கடலோட டீப்பஸ்ட் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு ஒரு கயிறை இந்த கடலுக்கு அடியில போட்டாங்க. இந்த கயிறு கீழே போயிட்டே இருந்ததுனால இந்த டீப்பஸ்ட் பொசிஷனை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆனா இதுவரை நடந்தது என்னன்னா கயிறை கடலுக்கு அடியில போட்ட உடனே கயிறு கடல் தண்ணியோட ஆழத்தை தொட்டுரும். ஆனா இந்த சேலஞ்சர் டீப்ங்கிற பொசிஷன்ல மட்டும் அதோட ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கடல் அடி ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கடைசி வர பலன் அளிக்கவே இல்லை. 1960ல ஜாக்கஸ் பிரிகாட், டான் வாலிஸ் இவங்க ட்ரைசிட் சப்மரீன்ல இருந்து இந்த சேலஞ்சர் டீப் போர்ஷனோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பினாங்க. இவங்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த டீப்பஸ்ட் போர்ஷனை வந்து சேர்ந்தாங்க. இந்த இடத்துல கடலோட பிரஷர் கடல் மட்டத்தை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த பிரஷர் காரணமா அவங்க வந்த சப்மரீன்ஸோட விண்டோ கிளாஸ்ல கீறல் விட்டதுனால அவங்க இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட ஃபுல்லா பார்க்க முடியாம திரும்ப வந்துட்டாங்க. ஆனா இவங்க இந்த இடத்துல ஒரு வகையான உயிரினத்தை பார்த்த பிறகு மிரண்டே போயிட்டாங்க. அது என்னதுன்னா கிட்டத்தட்ட 10,000 மீட்டர் ஆழத்துல ஒரு வகையான மீனை பார்த்த பிறகு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது எதுக்குன்னா இந்த சேலஞ்சர் டீப் போர்ஷன்ல மிகப்பெரிய மலைத்தொடரான மவுண்ட் எவரெஸ்ட் தலைகீழ வச்சாலும் இந்த மவுண்ட் எவரெஸ்டையும் தாண்டி 2 கிலோமீட்டர் தூரம் அதிகமா தான் இருக்குது இந்த சேலஞ்சர் டீப்பான டீப்பஸ்ட் போர்ஷன். இந்த இடத்துல கடலோட பிரஷர் 16,000 psi இருக்குது. அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச் ஏரியால 7,250 kg இருக்குது. இந்த மீனை இந்த ஆழத்துல பார்த்த பிறகு எல்லா ஓஷன் எக்ஸ்ப்ளோரருக்கும் பயாலஜிஸ்டுக்கும் மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே அமைஞ்சிட்டு. அது என்னன்னா இந்த டீப்பஸ்ட் போர்ஷன்ல எப்படி இந்த மீன்கள் உயிர் வாழுது? இங்க எந்த ஆக்சிஜனும் கிடையாது, சூரிய வெளிச்சமும் கிடையாது. அப்போ எப்படி 90s சப்மரீன்ல போய் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா தான் இருக்கும். இதனால 1996ல ஜப்பான் ஒரு ரோபோட்டிக் சப்மர்சிபிளான கைகோவை தயாரிச்சு இந்த கடலுக்கு அடியில அனுப்பினாங்க. இதுக்கு கைகோ மிஷன்னு நேம் வச்சாங்க. இதோட டாஸ்க் என்னன்னா இந்த சேலஞ்சர் டீப்பான ஹைடல் ஜோன்ல போய் அங்க உள்ள சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி மறுபடியும் மேல கொண்டு வர்றதுதான். அதே மாதிரி இந்த கைகோ அங்க உள்ள சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துச்சு. அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது இதோட பாட்டம் போர்ஷன் எல்லாமே ஒரு விசித்திரமான பாக்டீரியாவா இருந்துச்சு. பயாலஜிஸ்ட் இந்த வகை பாக்டீரியாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. லேப் டெஸ்ட்ல தெரிய வந்தது என்னன்னா இந்த பாக்டீரியாவால எந்த பிரஷர்லயும் உயிர் வாழ முடியும்னு. நார்மலா போட்டோசிந்தசிஸ் மூலமா இந்த மரங்கள் எல்லாமே உயிர்களுக்கு தேவையான எனர்ஜியை உண்டாக்கும். அது என்ன எனர்ஜினா ஆக்சிஜன், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட். ஆனா ஆராய்ச்சிக்கு பிறகு தெரிய வந்தது என்னன்னா இந்த கடலுக்கு அடியில இந்த மீன்கள் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இந்த பாக்டீரியாவால தான். இந்த பாக்டீரியா கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடையும் அங்க உள்ள மினரல்ஸை உட்கொண்டு ஆக்சிஜன் எனர்ஜியையும் உண்டாக்குது. இதை தான் கீமோசிந்தசிஸ்னு சொல்றாங்க. இந்த கீமோசிந்தசிஸ் எனர்ஜி மூலமா தான் இவ்வளவு கடல் ஆழத்திலையும் இந்த வகை மீன்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. இதை ப்ரூஃப் பண்ற மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஸ்னெயில் ஃபிஷ்.
இந்த மீன்கள் ஹீடல் ஜோன்ல இருக்கிறதுனால இந்த மீனை ஹீடல் ஸ்னேல் ஃபிஷ்னு சொல்றாங்க. இந்த ஸ்னேல் ஃபிஷ் 12 இன்ச் லென்த்தும் 3 இன்ச் வித்தும் இருக்குது. இந்த ஸ்னேல் ஃபிஷ் எவ்வளவு பிரஷர் தாங்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவுமே ஷாக் ஆயிருவீங்க. இந்த ஸ்னேல் ஃபிஷ்ஷோட டோட்டல் பாடி 25 ஸ்கொயர் இன்ச்சா இருக்குது. இந்த ஸ்னேல் ஃபிஷ் மொத்தமா 16,000 psi பிரஷரை தாங்கக்கூடியது. அதாவது இந்த ஸ்னேல் ஃபிஷ் இந்த கடல் அடியில 1,70,000 கிலோகிராம் பிரஷரை தாங்கிட்டு இருக்குது. இதுக்கு சிறந்த உதாரணம் போயிங் 777 டோட்டல் வெயிட் 1,68,000 kg இருக்குது. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் இன்ஜினோட வெயிட் 1,50,000 kg இருக்குது. ஆனா இந்த ஸ்னேல் ஃபிஷ் எப்படி இவ்வளவு பிரஷர் வெயிட்டையும் தாங்கி இந்த ஹிடல் ஜோன்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனா இதுக்கு இன்னும் வரை எந்த சயின்டிபிக் ரீசனும் கிடைக்கவே இல்லை. இந்த ஓஷன் எக்ஸ்ப்ளோரராலையும் இந்த ஆழத்துல போய் ரிசர்ச் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்னேல் ஃபிஷ்ஷை கடலுக்கு மேல கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணலாம்னு நினைச்சா கடல் மட்டத்துக்கு மேல பிரஷர் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் வெடிச்சு சிதறிடும். சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா எந்த மீன்கள் கடல் மட்டத்துக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கோ அந்த மீன்களுக்கு ஸ்விம் பிளாடர் இருக்குது. இந்த ஸ்விம் பிளாடர்ல கண்டினியூவா ஏர் பிரஷர் கிரியேட் ஆகிறதுனால இந்த மீன்களால கடலோட ஆழத்துக்கு போகவே முடியாது. ஆனா இந்த டீப் கிரியேச்சரான ஸ்னேல் ஃபிஷ்க்கு ஸ்விம் பிளாடர் கிடையவே கிடையாது. ஆனா ரீசன்ட் டிஸ்கவரிஸ்ல தெரிய வந்தது என்னன்னா இந்த டீப் கிரியேச்சர் ஃபிஷ்க்கு பைசோலைட்ஸ்னு ஒரு ஆர்கானிக் மாலிகுல் அதோட பாடி சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆர்கானிக் மாலிகுல் தான் அந்த மீனோட மெம்பரேன்ஸ் புரோட்டீனை எந்த பிரஷர்லயும் கிராஷ் ஆகாம பாதுகாத்துக்கிடுது. இந்த ஸ்னேல் ஃபிஷ் பாடியில அதிகமா பைசோலைட்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் கிரியேட் ஆகிறதுனால இந்த ஸ்னேல் ஃபிஷ்ஷால எவ்வளவு கடல் ஆழத்திலையும் எவ்வளவு பிரஷர்லயும் அதால வாழ முடியுது. ஆனா இந்த பைசோலைட் மாலிகுல் எப்படி இந்த ஃபிஷ்ஷை இவ்வளவு பிரஷர்லயும் இதோட பாடியை கிராஷ் ஆகாம பாதுகாத்துக்கிடுதுன்னு இன்ன வரை கண்டுபிடிக்கவே முடியல. இது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா வரப்போற காலத்துல வர்ற நியூ டெக்னாலஜி வச்சு இந்த டீப் சேலஞ்சர் போர்ஷன்ல போய் லைவா இந்த ஃபிஷ்ஷை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதோட மெயின் சயின்டிபிக் ரீசனை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல.